வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தனியார் மண்டபத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழா மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பாக மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 2500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டியில் பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினர். பின்பு 2500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விருதுநகர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுபாஷினி அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். அப்போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: ஒரு பெண்ணாலும் தமிழ்நாட்டை ஆள முடியும், எதையும் சாதிக்க முடியும் என்ற வரலாற்றை உருவாக்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மகளிரை ஊக்கப்படுத்திய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பெண்களை மதிக்கக்கூடியவர், பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடியவர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும், அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என தமிழகம் முழுவதும் மக்கள் பேசுகின்றனர் என்று அவர் தெரிவித்தார். தாய்மார்கள் மத்தியில் திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி வந்துவிட்டது. திமுக ஆட்சியில் பெண்கள் தான் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க தேர்தல் களத்திலே வீராங்கனையாக நீங்கள் பணியாற்ற வேண்டும். 1 மாத காலம் நீங்கள் தொடர்ந்து தேர்தல் களத்தில் பணியாற்ற வேண்டும். ஏன் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை நீங்கள் மக்களிடத்தில் தெளிவாக சொல்லுங்கள். திமுக ஆட்சியில் விலைவாசிகள் அனைத்தும் உயர்ந்து விட்டது. நமது வெற்றி என்பது அருகில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆவது உறுதி என்றாலும் நாம் கடுமையாக களத்தில் பணியாற்றினால்தான் வெற்றி என்பது பிரம்மாண்டமாக இருக்கும் என்று கூறினார். 234 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வரானால் இந்த செய்தியை நீங்கள் தர வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ ராஜேந்திர பாலாஜியாக நான் நிச்சயமாக செய்து தருவேன் என்றும் அவர் கூறினார்.